ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக இது மார்னிங்கே நான் பேசிக்கணும், மார்னிங்கே பார்த்த அப்டேட் தான். பட் நிறைய அப்டேட்ஸ் இருந்தாலும் பேச முடியல. பட் எனிவேஸ், நம்ம சுவாமி ப்ரோக்கு இந்த நாளில் விஷ் பண்ணாமல் இருந்தால் எப்படி? 4 வருடம் சூர்யா சாராக பயணிச்சிருக்காரு. ஸோ சீரியல் முடிஞ்சாலும் இன்னும் நம்ம மனசில் சூர்யா சார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மறையவே மறையாது. அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ அதனால தான் நான் எங்கள் வீக்காகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இதில் பாசிட்டிவ் மட்டும் பார்க்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சுவாமி ப்ரோ புதிய மைல் ஸ்டோனை எட்டியிருக்காரு. ஸோ 4 வருடம், அதுவும் தமிழில் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்த சீரியலும் இது தாங்க. காற்றுக்கென வெளி சீரியலில் தான் முதல் முறையாக தமிழ் ப்ராஜெக்டில் என்ட்ரி கொடுத்தாரு. இவ்வளோ ஒரு அழகான தங்கத்தை எங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த அந்த காற்றுக்கென வெளி சீரியலில் யார் அவரை கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. ஸோ அவர் அங்கே கண்டுபிடிச்சனால தான் நம்ம இந்த அளவுக்கு அவரை கொண்டாடிட்டு இருக்கோம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ முதல் முறை 4 இயர்ஸ் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜில் பண்ணியிருக்காரு. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம காற்றுக்கென வெளி சீரியல் தான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் சீரியல். அவர் கூட யார் நடித்தாலும் பேர் அவார்டு வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவர் ஆக்டிங் அந்த மாதிரி. ஸோ அவங்க கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேரை ரீச் ஆகணும்னா அதுக்கு 2 ஆர்டிஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அந்த பாண்ட் இருக்கணும். ஸோ அந்த பாண்ட் 2 பேருமே கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் கொண்டு போய் நிற்கும். இவர் கூட எந்த பேர் நடித்தாலும் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் தாங்க. வீக்கா எப்படி ஹிட்டோ அதே மாதிரி சூரிய வெண்ணிலா அதுவும் ஒரு ஹிட்டான பேர் இப்போ வரைக்கும் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத சம்பவங்கள் அதுலேயுமே நிறைய இருக்குது. நான் சூர்யாவோட ஆக்டிங்கை பார்த்து நம்ம சுவாமி ப்ரோட ஆக்டிங்கை பார்த்து பிரமிச்சு நான் ஃபாலோ பண்ண ஒரு சீரியல் இது. நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உண்மையிலே அவரோட ஃபேனு நான் சொல்கிறது உண்மையிலே ஒரு ப்ரவுட் மொமெண்ட் தான் எனக்கு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாலும் இப்போ ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிருக்காரு. அது எல்லாத்துக்கும் காரணம் அவர் போட்ட ஒரு முயற்சி, அவரோட பேஷன் மேலே வச்சுருக்க அந்த லவ் தான். நம்ம தமிழ் சீரியல்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஒரு நியூ மைல் ஸ்டோனையும் கடந்திருக்காரு. ஸோ அதுக்கு நம்மளுடைய சார்பாக நம்ம சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம். இன்னும் நிறைய இயர்ஸ் நீங்கள் எங்கள் கூட எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் ஆகணும். சீரியல் சினிமாஸ் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே பண்ணணும். அது எப்பயுமே எங்களோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இவருக்கு யாரெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களா கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் 4 இயர்ஸ் ஆஃப் சூர்யா சார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஜேர்னின்னு சொல்லிட்டு காற்றுக்கென வெளி சீரியல் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீக்கா ஃபேனுக்கு ஃபாலோ பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், அது 2 ஜேர்னியுமே நம்மளால் மறக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு. ஸோ இங்கே எப்படி நம்ம வீக்காவை மறக்க முடியாது, லைஃப் லாங் நமக்கு வீக்கா அப்படிங்கிறது நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு சூர்யா வெண்ணிலாவுமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ். 2 கேரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் 2மே அந்த பாதையில் பார்க்கும்போது அது அழகு, இந்த பாதையில் பார்க்கும்போது இது அழகு. அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. உடனே கமெண்ட்டில் கழுவு ஊற்று வந்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது. நம்ம ஒரு தாட்டில் பேசுவோம், பட் புரிஞ்சுக்கிறவங்க வேறு ஒரு தாட்டில் புரிஞ்சுக்கிட்டு ஸோ உள்ள நெகட்டிவிட்டிஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி வீடியோலாம் பேசும்போது பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் எனிவேஸ், எத்தனை பேர் காற்றுக்கென வெளி சூர்யாலேருந்து இங்கே ஜம்ப் ஆனீங்க, அதோட கண்டினியூஷனாக இங்கே வந்தீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுதாங்கிறத நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை யாரெல்லாங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போடுவோம். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். நம்ம செல்லக்குட்டி 4 இயர்ஸாக இந்த தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டாப்பில் அவர் எங்கே இருந்தாலும் டாப்லேயே இருக்கார் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஒன்ஸ் அகெயின் சூர்யா சாருக்கு, சுவாமி ப்ரோக்கு நம்மளுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நிறைய மோர் இயர்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். பை பாய்.